இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வர்றது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. எத்தனையோ தடவை வார்ன் பண்ணியாச்சு. உங்ககிட்டயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க 2 தடவை வந்துட்டீங்க. கலெக்டர் மேடமும் வந்துட்டாங்க. சார், யார் என்ன சொன்னாலும் கேட்காம சண்டை தான் போடுவேன்னு சொன்னா எப்படி சார்? நீங்களே சொல்லுங்க. உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் பத்தி எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு ஃபேமிலில இருந்து வர்றவங்க பொறுப்பா நடந்துக்க வேண்டாமா? தப்பு தான் சார், சாரி. ஐயோ, உங்களை சாரி கேட்க வைக்கிறது என்னோட மோட்டிவ் இல்ல. 2 பேரும் யாருக்கும் தெரியாம சண்டை போட்டிருந்தா பரவாயில்ல, நமக்குள்ளே பேசி முடிச்சிருக்கலாம். ஆனா இவங்க அப்படி இல்லையே. மொத்த காலேஜும் பாக்குற மாதிரி கிரவுண்ட்ல நின்னு சண்டை போட்டிருக்காங்க. ஆக்ஷன் எடுக்காம விட்டா மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் क्वेश्चन பண்ணுவாங்க சார். புரியுது சார். நீங்க எங்களெல்லாம் பத்தி யோசிக்கவே வேண்டாம். இவங்க பண்ண தப்புக்கு என்ன தண்டனையோ அதை நீங்க தாராளமா கொடுக்கலாம். எங்க என்கொயரி படி கார்த்திக் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது பிரபாகரன் போய் சண்டை போட்டிருக்கான். இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், நான் ஒன்றும் ரீசன் இல்லாம இவங்கிட்ட சண்டை போடல. என்ன ரீசனா இருந்தாலும் அதை நீங்க மேனேஜ்மெண்ட் கிட்டே சொல்லியிருக்கணும். இல்ல சார், இது காலேஜ் இஷ்யூ கிடையாது. இது கொஞ்சம் பர்சனல். பிரபா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சாரி சார், சாரி. 2 பேரும் என் பசங்க தான். ஆனா பிரபா கொஞ்சம் முரட்டு பையன். அவன் தான் இந்த மாதிரி வேலைலாம் செய்வான், நல்லா தெரியும். அவன் செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திரும்ப திரும்ப நீங்க ஏன் சார் சாரி கேக்குறீங்க? என்ன சார் பண்றது? இப்படி பிள்ளைங்களை பத்தி சாரி கேட்க வேண்டியிருக்க. பேஸ்ட் ஆன் அவர் என்கொயரி சண்டைக்கு காரணமான பிரபாகரனை 1 வாரம் சஸ்பெண்ட் பண்றோம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். இதுல தப்பா நினைக்க என்ன சார் இருக்கு? இவன் தப்பு பண்ணிருக்கான், நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இத பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க சார். எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். லிசன், உங்க அப்பாவை பாருங்க, எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறார். நீங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க வேண்டாம்? படிக்க வந்தா படிக்கணும். குடும்ப சண்டையெல்லாம் இங்க போடக்கூடாது. உங்க கூட படிக்கிற பசங்க அவங்க வீட்டுல போய் உங்களை பத்தி சொன்னாங்கன்னா உங்க பேரண்ட்ஸுக்கு தான் அசிங்கம். சஸ்பென்ஷன் லெட்டர் ஆபீஸ்ல கொடுப்பாங்க. பிரபாகரன் போய் வாங்கிக்கிட்டோம். நீங்க கிளம்பலாம் சார். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார். வரேன்.